தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் திரையில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் நிலையில் இதற்கு மேல் இவரை தியேட்டரில் பார்க்க முடியாதே என்ற உணர்வோடு தளபதி வெற்றி கொண்டானின் ஒவ்வொரு பிரேமையும் கொண்டாடி தீர்த்து வருகின்றனர் ரசிகர்கள். வசூல் மன்னனாகவே வலம் வந்த விஜயின் முந்தைய படங்களின் வசூல் சாதனையையும் ஜனநாயகன் படத்தின் 4 நாள் வசூல் நிலவரத்தையும் விரிவாக பார்க்கலாம். 3 தசாப்தங்களாக மாபெரும் என்டர்டெய்னராக திரையை ஆண்ட கலைஞனின் கடைசி படம் ரசிகர்களாலும் பொதுமக்களாலும் கொண்டாடி தீர்க்கப்பட்டு வரும் நிலையில் இப்படி ஒரு ஃபேர்வெல் யாருக்கும் நிகழ்ந்தது இல்லை என்று உச்சி முகர்கிறது தமிழ் சினிமா. குழந்தை நட்சத்திரமாக 1984 ஆண்டு வெளியான வெற்றி படத்தில் நடித்திருந்த விஜய் 1992 வெளியான நாளைய தீர்ப்பில் ஹீரோவாக அவதாரம் எடுத்து 90களின் இறுதியில் முன்னணி நாயகனாக அவதாரம் எடுத்தார். 2003 ஆண்டில் வெளியான திருமலை படத்தில் ஆக்ஷன் ஹீரோவாக மாறிய விஜய் கில்லி, திருப்பாச்சி, சிவகாசி, போக்கிரி, வேட்டைக்காரன் என பிளாக் பஸ்டர் ஹிட்டுகளை கொடுத்து வசூல் மன்னனாகவும் மாறினார். 2011 ஆண்டு வெளியான காவலன் படத்திலிருந்தே விஜய் படங்களுக்கு அரசியல் ரீதியான நெருக்கடிகள் தொடங்கிவிட்டாலும் அந்த நெருக்கடிகளை தாண்டி சமூக அக்கறை கொண்ட கதைகளை தேர்ந்தெடுத்து அதில் வெற்றியையும் பதிவு செய்தார் விஜய். 2012 ஆண்டு வெளியான துப்பாக்கி படம் 100 கோடி ரூபாய் வசூலை கடந்த நிலையில் பல தடைகளை தாண்டி ரிலீஸ் ஆன தலைவா, கத்தி உள்ளிட்ட படங்களும் வசூலை அள்ளின. வசூல் ரீதியாக விஜயின் கிராஃபை பார்த்தால் கத்தி 132 கோடி, தெரி 152 கோடி, மெர்சல் 250 கோடி, சர்க்கார் 255 கோடி என வசூல் கிராஃப்ட் ஏற்றத்திலேயே இருக்க பிகில் படத்தில் 300 கோடி வசூலை தாண்டினார். வாரிசு 310 கோடி ரூபாய் வசூலை கடந்த நிலையில் லியோ 635 கோடியை தாண்டியது. 2024 ஆண்டு வெளியான கோட் திரைப்படம் 455 கோடியை கடந்த நிலையில் பெரும் எதிர்பார்ப்பிற்கு மத்தியில் உருவான ஜனநாயகன் ரிலீஸுக்கு பல நெருக்கடிகளை சந்தித்தது. சென்சார் பிரச்சனையால் படம் முடங்கிய போதும் முழு படமும் சட்டவிரோதமாக லீக் ஆன போதும் அமைதியாக இருந்த விஜய் தேர்தலில் தனித்து போட்டியிட்டு முதலமைச்சராக அரியணை ஏறினார். முதல்வர் சீட்டில் விஜய் அமர்ந்த 2 மாதங்களுக்கு பிறகு படத்திற்கு ஏ சான்றிதழ் கிடைத்து ரிலீஸ் ஆன நிலையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி ச ஜோசப் விஜய் என்ற டைட்டில் கார்டோடு அவரது சட்டமன்ற சைகையும் ரசிகர்களை கொண்டாட்டத்தின் உச்சிக்கே நகர்த்தினர். ரசிகனில் இளைய தளபதியாக அவதாரம் எடுத்த விஜய் மெர்சலில் தளபதியாக மாறிய நிலையில் அடுத்து தாவேக தலைவராக உருவெடுத்து தமிழ்நாடு முதல்வராக மகுடம் சூடியிருப்பது அவரது ரசிகர்களை பெருமை கொள்ள வைத்துள்ளது. 90களின் இறுதியிலிருந்தே தனக்கென தனி ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கிய விஜய் 2000 ஆண்டுகளுக்கு பிறகு குழந்தைகளை வசீகரித்து பல தரப்பும் கொண்டாடும் நாயகனாக மாறிப்போனார். 2010 முதல் 2020 வரையிலான காலகட்டத்தில் மக்கள் பிரச்சனையில் அவரது நிலைப்பாடுகளும் துணிச்சலாக பேசிய பிரச்சனைகளுமே மக்கள் கொண்டாடும் தலைவன் அந்தஸ்திற்கு விஜயை உயர்த்தியது. தமிழ் சினிமா வரலாற்றில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு சூப்பர் ஸ்டார் நடிகர் வசூலில் சக்கரவர்த்தியாக மிளிர்ந்ததுண்டு. தியாகராஜ பாகவதருக்கு பிறகு மக்கள் திலகம் எம்ஜிஆர் தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கி நடிகனும் நாடாளுவான் என்ற நிலையை உருவாக்கினார். அதற்கு பிறகு எத்தனையோ முன்னணி நடிகர்கள் அந்த ஆசையோடு வந்து ஆட்சி கட்டலில் ஏறாத வரலாற்றை தமிழகம் பார்த்திருக்கிறது. யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம், ஆனால் யாராலும் எம்ஜிஆர் ஆக முடியாது என்று விமர்சித்தவர்களுக்கு எம்ஜிஆரை தாண்டிய வெற்றியை பதிவு செய்து தனி அரசியல் வரலாறு படைத்திருக்கிறார் விஜய். ஒரு ஆட்டத்தை எவ்வளவு நன்றாக ஆடினோம் என்பது முக்கியமல்ல, அதை எங்கு நிறுத்தினோம், எங்கு முடித்தோம் என்பதையே வரலாறு பேசிக் கொண்டிருக்கும் என்பார்கள். இந்த வரிகளுக்கு ஏற்ப தமிழ் சினிமாவில் வேறு யாரும் நினைத்து கூட பார்க்க முடியாத தன்னிகர் இல்லா உச்சத்தை தொட்ட விஜய் இது போதும், இனி அரசியல்தான் என முடிவெடுத்து சினிமாவுக்கு முழுக்கு போட்டதே மக்கள் அவரை நம்ப முக்கிய காரணமாக அமைந்தது.
நூற்றாண்டை நெருங்கும் தமிழ் சினிமாவில் ஒரு நாயகன் எப்படி இருக்க வேண்டும் என்ற இலக்கணத்தை வகுத்துவிட்டு விடை பெற்றிருக்கும் தளபதி வெற்றி கொண்டானை காலம் என்றென்றும் நினைவில் வைத்திருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. சென்சார் பிரச்சனையால் ரிலீஸ் தள்ளி போன போதும், முழு படமும் HD குவாலிட்டியில் லீக் ஆன போதும், படத்திற்கு சான்றிதழ் கொடுக்கப்பட்ட போதும் தடைகள் அத்தனையும் தகர்த்தெறிந்து 4 நாட்களில் ஜனநாயகன் திரைப்படம் 217 கோடி ரூபாயை தாண்டி வசூல் வேட்டையை நடத்தி கொண்டிருப்பதே அதற்கு சாட்சி.